வணக்கம். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கொள்ளிட கரையோரத்தில் குவிந்த புதுமண தம்பதிகள் வழிபாடு நடத்தி புதுமண தம்பதிகள் தாலி மாற்றி உற்சாக கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18ஆம் தேதி இவ்விழா கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி கொள்ளிடத்தில் தண்ணீர் அதிக அளவில் செல்வதால் இந்த ஆண்டு புதுமண தம்பதிகள் மற்றும் உறவினர்கள் பொதுமக்கள் ஆற்றில் இறங்க அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் படித்துறை மற்றும் மணல் திட்டுகளில் ஆடிப்பெருக்கை உற்சாகத்துடன் கொண்டாடினர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திருமலாப்படி, திருமானூர் உள்ளிட்ட கொள்ளிட கரையோரத்தில் உள்ள கிராமங்களில் புதுமண தம்பதிகளின் வருகை அதிக அளவில் இருந்தது. குறிப்பாக திருமலாப்படி வைத்தியநாத சுவாமி ஆலயத்திற்கு எதிரில் ஓடக்கூடிய கொள்ளிடம் ஆற்றில் ஆடிப்பெருக்கை கொண்டாட புதுமண தம்பதிகள் அதிக அளவில் திரண்டனர். வாழை இலையில் காப்பரிசி, பழங்கள், கருகமணி உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வைத்து படையலிட்டு தீபம் ஏற்றி சூரிய பகவானை வழிபட்டு புதுமண தம்பதியினர் புது மஞ்சள் கயிற்றை கழுத்தில் கட்டி கொண்டனர். திருமணமான பெண்களும் சூரிய பகவான் மற்றும் கொள்ளிடத்தாயை வணங்கி புதிய மஞ்சள் கயிற்றை கணவர்கள் தனது மனைவியின் கழுத்தில் கட்டினர். கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் அதிக அளவில் செல்வதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்குவதை தடுக்கும் வகையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.